சத்திய தர்ம பாதையில போகலாம் தான். அந்த சத்திய தர்மங்கிறது எல்லாத்துக்குமே அமையாது, நாம தான் அமைச்சிக்கணும். அது அமைச்சிக்காதான் நல்லது. ஒரு வண்டியில போறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க பாருங்க, டிக்கெட் வாங்கும் பொழுது அவன் ஒரு அதுலேயே பின்னாடி கொடுக்குறான், நம்ம 100 ரூபா டிக்கெட் வாங்குறோம், மீதி 90 ரூபா அப்புறம் வாங்கிக்கிறோம். அந்த 90 ரூபா வாங்க வேண்டிய நேரத்து வரைக்கும் அந்த பஸ்ஸு போய் நிற்க நம்ம இடம் வர வரைக்கும் நம்ம இடம் பூரா அந்த 90 ரூபா எப்போ கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வரும். நாம் என்ன பண்ணுவோம், ரோட்லேயே போயிட்டு போவோம், ஐயோ அவங்க விழுந்துட்டாட்டா பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக விழுந்துருவேன். என்னைக்கா இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் போகிறதே இல்லை. நல்லதை நினச்சி நல்லது செய்யணும், நமக்கு நல்லது தான் வரும், நல்லவர்கள் தான் துணை நிற்பார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வைராக்கியம் போட மாட்டேங்கிறோம். அதுலேயும் நம்ம ஊர்கால் தொடர மாதிரி தாண்டி 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 எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் தெய்வம் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சத்திய தர்ம பாதையில் போங்க. அவங்க தான் முன்னாடி வழி நடத்திட்டு போங்க, என் பின்னாடியே வாங்க. நாம் அது செய்ய மாட்டோம். ஒரு பொருளை விற்பது கூட 5 ரூபா பொருளை 10 ரூபா வைக்கலாம். 20 ரூபா விற்று ஒருத்தர் வாங்குறான்னா சந்தோஷமா போடுது மனசு, ஆஹா இன்னைக்கு 15 ரூபா லாபம். எது தேவையானதோ தேவைக்கேற்ப செய்து பாருங்க. இந்த 5 ரூபா பொருளை 10 ரூபா விற்கும் பொழுது 100 பேர் வாங்குவான். அதே 5 ரூபா வந்து 2 பேர் வாங்குவா, மீதி நிற்கும். அதனால ஆசைப்படாது. ஆனால் நமக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கிடைச்சாலும் அதுக்காக போராடுங்க. உண்ணும் உணவு, உடுத்த உடை, நோயற்ற வாழ்வு, தேவைக்கேற்ப வருமானம், இல்லையா? இதெல்லாம் தேவைதானே. உண்ணும் உணவு, உடுத்த உடை, நோயற்ற வாழ்வு, தேவைக்கேற்ப வருமானம் எல்லாமே நமக்கு வேணும். இருக்கும் இடம், அப்போ இந்த இருக்கிறதுக்கு இடமும் எல்லாமே வேணும். அதிகமாக வளர்த்திக்கிட்டாலும் கஷ்டம். எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு வீடு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு வீடு, இன்னொரு பையனுக்கு ஒரு தோட்டம் அப்படின்னு. அந்த பையனுக்கு 4 பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த தோட்டம் எல்லாம் வெட்டாயிடும், துண்டாயிடும். வீடு அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைன்னா பாதி துண்டாகும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று சொன்னார்கள், அது உண்மை. எல்லாம் கடந்து போயிடும். இன்னைக்கு நம்ம குழந்தையாக இருந்தோம், இளமையை பார்த்தோம், முதுமையை பார்க்க போறோம். என்னைக்கு பிறப்பு மூலியமாக இந்த லோகத்திற்கு வந்தோமோ இறப்பு நம்மளை கண்டிப்பாக பிடிக்காம விடாது. இந்த பிறப்பு மத்தியிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்மையா இருந்து பாருங்க, அந்த ஜென்மமே உங்களுக்கு தெய்வீகமா இருக்கும். சிரமங்கள் இருக்கும், ஆனா சிரமங்கள் பட்டுப்படாம போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ வைராகியமான எண்ண அலைகள் தான். நாம எப்படியும் வாழ்ந்துருவோம். கடன் பட்டா கூட கடன் கொடுத்துருவோம். கடன்காரனை கண்டு பயந்து இப்படி ஒதுங்காதீங்க. இன்னைக்கு பயந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா பயந்தான். ஏற்ற மாதிரி நான் எல்லாம் கத்தியை குத்திர போறானா, இன்னைக்கு இல்லை நான் அப்புறம் தரேன், நாளைக்கு வரணும்னு நம்பிக்கையோட இருக்க வருங்க, அந்த கடனை அடைச்சிடலாம். அதனால சாதம் வந்துருச்சு. ஓம் சத்குருவே நமவோ. மீண்டும் சொல்கிறேன், இந்த போகி திருநாளில் உங்க கெட்ட எண்ணங்கள் எப்படி கெட்ட துணியெல்லாம் போட்டு பழைய துணியெல்லாம் போட்டு எரிக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆணவ, அகங்காரம், கோபம், குரோதம், டம்மம்னா நம்ம தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுது, இதை எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு எரிச்சுட்டு இனிமேல் புதுசா எல்லாம் தயவு, பணிவு, அன்பு, நன்றி, கருணை, உண்மை உழைப்புடன் வாழ்வோம். இனிமேல் உறுதி கொள்ளுங்க. இனி வரும் அடுத்த போகி பண்டிகையில நிச்சயமா நம்ம ஒரு ஸ்டெப் மேலே இருப்போம் என்கிற நம்பிக்கையோட ஐயாட்ட மனதார வேண்டிங்க. நிச்சயமா அவரும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா வழியிலையும் அவர் துணையா இருப்பார். அவர் மாதிரி இருக்கவே முடியாது. சித்தர்கள் மாதிரி யாருமே கிடையாது லோகத்துல. நான் எத்தனையோ தெய்வங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், தெய்வம்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். ஆனா சித்தர்கள் மாதிரி இருக்க முடியாது. அவர்களால் ஐயா சொல்றாரு, உலகம் அழிந்தாலும் நாங்க வாழ்வோம்னாரு. சூரியனே இல்லைனாலும் எங்க காட்டில வெளிச்சம் காட்டுவோம்னாரு. செத்து போறவனே காப்பாற்றக்கூடிய தகுதி படைத்தவர்கள் சித்தாந்த புத்தர்கள். அதிலே நம்மளுடைய குருநாதராகிய சத்குரு சச்சிதானந்த காளிமுத்து சுவாமிகள் கர்மாவை போக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக வந்திருக்கார். அதனால நம்மளுடைய பாவம் கழியணும்னா அவர் காலை கெட்டியா பிடிச்சிருங்க. அவர் ஒரு வழிகாட்டுதலா இருப்பாரு.
நம்ம வேர்வை சிந்தி கழிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி தருவாரு. அதனால் நீங்கள் வருங்கால வாழ்க்கையில மிக சீரும் சிறப்புமாக வாழ வைப்பார் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். ஓம் சத்குருவே நமோ. பூஜை போடுறோம்.